ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸுக்கு என்னுடைய இதயம் கனிந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகுது. இந்த 75 ஆண்டுகள்ல பல சாதனைகள் இந்தியா படைச்சிருக்காங்க. அதுல டிஃபென்ஸ் செக்டார்ல இந்தியா படைத்த மிகப்பெரிய சாதனை அப்படின்னா வெற்றிகரமா ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கியது. அதற்கு அடுத்து அணு ஆயுதங்களை கொண்டு ஒரு நியூக்ளியர் ட்ரையட் உருவாக்குனது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோல இந்தியா எப்படி அணு ஆயுதத்தை உருவாக்குனாங்க, அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு இந்தியாவுக்கு இருந்த தடை கற்கள் என்ன, அதை மீறி இந்தியா எப்படி வெற்றிகரமா அணு ஆயுதத்தை உருவாக்குனாங்க, நியூக்ளியர் ட்ரையட்னா என்ன, இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையட்ல என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உலகத்துல அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய 9 நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் ஒன்று. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சைனா, பிரான்ஸ், பாகிஸ்தான், நார்த் கொரியா, ரஷ்யா, யுனைடெட் கிங்டம் மற்றும் அமெரிக்கா. இந்த 9 நாடுகள்ல 4 நாடுகளால் மட்டுமே அணு ஆயுதங்களை நியூக்ளியர் சப்மரீன்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். அந்த பட்டியல்ல சைனா, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுக்கு அடுத்து இந்தியா அந்த பட்டியல்ல இணைஞ்சிருக்காங்க. உலக நாடுகளால் அணுசக்தி நாடுகள் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட 7 நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இருக்கு. இந்த 7 நாடுகள் தவிர இஸ்ரேல், நார்த் கொரியா மற்றும் ஈரான், இந்த 3 நாடுகளிடமும் அணு ஆயுதங்கள் இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. ஒரு அணு ஆயுத சக்தி கொண்ட நாடு அப்படிங்கிற நிலைக்கு உயர்வதற்கு இந்தியா பல தடங்கல்களை தாண்டி வந்திருக்காங்க. இந்தியா சீனாவுக்கு முன்பே ஒரு அணுசக்தி நாடா உருவெடுத்திருக்கணும். ஏன்னா 1956ல அப்சரா அப்படிங்கிற ஏசியாவின் முதல் நியூக்ளியர் ரியாக்டரை இந்தியா உருவாக்கி இருக்காங்க. ஆனா அமெரிக்கா இந்தியாவுடைய அணு ஆயுத திட்டங்களுக்கு பல தடைகளை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்தியாவுடைய முதல் அணு விஞ்ஞானியான ஹோமி பாபா அவர்களை அசாசினேட் செய்தது அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருக்கு. ஆகஸ்ட் 4, 1956ல அப்போதைய பிரைம் மினிஸ்டர் நேரு அவர்களால் அப்சரா நியூக்ளியர் ரியாக்டர் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆனா திரு நேரு அவர்கள் அணு ஆயுதத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற இந்திய விஞ்ஞானிகளின் கோரிக்கைக்கு அப்ரூவல் கொடுக்கல. இது ஒரு மிகப்பெரிய பிழையா பார்க்கப்படுது. ஏன்னா ஆசியாவின் முதல் அணு ஆயுதத்தை இந்தியா உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியா மீது யுத்தம் தொடுத்திருக்கவே மாட்டாங்க. சீனா இந்தியா யுத்தத்துக்கு பிறகு இந்தியா சோவியத் யூனியனுடனான தன் உறவை ஆழப்படுத்த தொடங்கியது. அப்போதைய காலகட்டத்தில் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் இடையே பனிப்போர் நிலவி வந்தது. இதன் காரணமா தெற்காசியாவில் இருக்கும் தன்னுடைய நட்பு நாடான இந்தியாவை வலிமைப்படுத்தும் விதமா சோவியத் யூனியன் அணு ஆயுத தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு வழங்கினாங்க. 1974ல திருமதி இந்திரா காந்தி அவர்களின் தலைமையில் கீழ் இயங்கிய அரசாங்கம் இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனையை நடத்தினாங்க. இந்த ஆபரேஷனுக்கு ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு பேரிட்டு இருந்தாங்க. இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனை புளூட்டோனியத்தை கொண்டு நடத்தப்பட்டது. இந்த புளூட்டோனியம் கனடா நாட்டால் ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்கு சப்ளை செய்யப்பட்டது. அந்த புளூட்டோனியத்தை பயன்படுத்தி தான் இந்தியா தன்னுடைய முதல் அணு ஆயுத சோதனையை நடத்தினாங்க. இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனை தான் NPT ட்ரீட்டில கையெழுத்திடாத நாடு நடத்திய முதல் அணு ஆயுத சோதனை. NPT அப்படிங்கிறது நான் ப்ரொலிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன். இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனைக்கு பிறகு 1982ல DRDO திருமதி இந்திரா காந்தியிடம் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு அனுமதி கேட்டாங்க. ஆனா திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு ஒப்புதல் கொடுக்கல. அதற்கு பிறகு அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராமுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. இந்தியா பாகிஸ்தானை கைப்பற்றாமல் தடுப்பதற்கு ஒரே ஒரு வழி அணு ஆயுதத்தை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை உருவாக்க தொடங்கியதும் 1987ல இந்தியாவின்
அணு ஆயுத திட்டம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. ஆனா அப்போதைய காலகட்டத்தில் நிலவிய பல அரசியல் குழப்பங்களால் இந்தியாவின் அணு ஆயுத திட்டம் காலதாமதம் ஆயிட்டே இருந்துச்சு. 1998 திரு அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் தலைமையிலான அரசாங்கம் ஆபரேஷன் சக்தி அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத சோதனையை நடத்தினாங்க. 48 மணி நேரத்துல 5 நியூக்ளியர் பாம்ஸ் இந்தியா வெடிக்க வைத்து சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனைக்கு பிறகு இந்தியா தன்னை ஒரு அணு ஆயுத சக்தி கொண்ட நாடா பிரகடனப்படுத்தி கொண்டது. இந்தியாவின் இந்த சோதனை உலக நாடுகளுக்கிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவின் மீது பொருளாதார தடைகள் விதிச்சாங்க. அதே 1998 வருடம் இந்தியா பிருத்திவி 1 அப்படிங்கிற மிசைல்ல ஒரு வெப்பனைஸ்ட் தெர்மோ நியூக்ளியர் டிவைஸ பொருத்தி வெற்றிகரமா சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனைக்கு பிறகு இந்தியா அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் செய்ய ஆரம்பி 1999 அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய அக்னி 2 மிசைலோட முதல் சோதனைய வெற்றிகரமா நடத்தினாங்க. அதற்கு பிறகு 2001 பிருத்திவி 2 நியூக்ளியர் மிசைல் சோதனையையும் வெற்றிகரமா நடத்தினாங்க. அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளின் பொருளாதார தடையையும் மீறி நியூக்ளியர் டெக்னாலஜில இந்தியாவின் வளர்ச்சி அதிவேகமா இருந்துச்சு. இதனைத் தொடர்ந்து 2005 வருடம் அமெரிக்கா இந்தியாவை ஒரு அணு ஆயுத சக்தி கொண்ட நாடா அங்கீகரிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து இந்தியாவும் அமெரிக்காவும் நியூக்ளியர் டெக்னாலஜி விஷயத்துல ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பிச்சாங்க. தற்போதைய நிலையில் இந்தியாவிடம் 120 அணு ஆயுதங்கள் இருக்கு. இந்தியா வெற்றிகரமா அணு ஆயுதத்தை உருவாக்கிய பிறகு ஒரு நியூக்ளியர் ட்ரையட உருவாக்குறதுக்கு திட்டமிட்டாங்க. நியூக்ளியர் ட்ரையட் அப்படிங்கிறது தரை, ஆகாயம் மற்றும் கடல் இந்த 3 பகுதியில இருந்தும் தாக்குதல் நடத்தும் வல்லமை தான் நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு விமானங்கள், மிசைல்ஸ் மற்றும் நியூக்ளியர் சப்மரீன்களை இந்தியா டெவலப் செய்ய வேண்டியது இருந்துச்சு. முதல்ல இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் ட்ரையட்ல விமானங்களை தான் இணைச்சாங்க. 2003 வரைக்கும் இந்தியா ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா விமானப்படை விமானங்களை பயன்படுத்தி மட்டுமே தாக்குதல் நடத்த முடியும். 2003 வருடத்துக்கு பிறகுதான் இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல்களை அதிக அளவுல ப்ரொடியூஸ் பண்ணி எல்லையில் நிலைநிறுத்தினாங்க. இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்த ஜாகுவார், மிராஜ் 2000 இந்த 2 விமானங்களையும் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு தேர்வு செஞ்சாங்க. இந்த விமானங்கள்ல அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்துவதற்காக சில முக்கியமான டிசைன் சேஞ்சஸ் செய்யப்பட்டு படையில் இணைக்கப்பட்டது. 2003 வருடம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு தான் இந்தியாவின் அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்தியா ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இந்த அமைப்பு தான் முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இதை முன்னிட்டு குக்கு எஃப்எம்ல 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிற ஆடியோ புக்கை லான்ச் செஞ்சிருக்காங்க. இந்த ஆடியோ புக்ல இந்தியா எப்படி வெள்ளையர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது, இந்தியாவை வெள்ளையர்களிடமிருந்து மீட்பதற்கு இந்தியர்கள் நடத்திய போராட்டங்கள் என்ன, இந்த போராட்டங்களை முன்னின்று நடத்திய தலைவர்கள் யார், அந்த தலைவர்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது குறித்து ரொம்ப டீடைலா இந்த ஆடியோ புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த ஆடியோ புக்ல ரொம்ப பிடிச்சது இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரரான பூலிதேவர் குறித்தான வர்ணனை. இது தவிர நேதாஜி, நேரு, காந்தி உள்ளிட்டோரின் வரலாறும் இந்த ஆடியோ புக்ல இருக்கு. இந்தியாவின் விடுதலை போராட்டம் குறித்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட ஆர்வம் இருந்துச்சுன்னா குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக்கை கண்டிப்பா கேளுங்க. இந்த 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு குக்கு எஃப்எம்ல ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க ஒரு வருடத்துக்கான 199 சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு 15 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அதாவது 3 மாசம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். இந்த ஆஃபர் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் மட்டுமே. அதனால இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிராதீங்க. தரையிலிருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு அக்னி பாலிஸ்டிக் மிசைல் திட்டத்தை இந்தியா வேகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்தின் மூலமா அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, 4 மற்றும் 5 மிசைல்கள் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டது. அக்னி மற்றும் பிருத்திவி மிசைல்கள் மூலமா தரையில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் கேப்பபிலிட்டி இந்தியாவுக்கு கிடைத்தது.
சமீபத்துல தான் இந்தியா அக்னி 5 மிசைல வெற்றிகரமா சோதனை பண்ணாங்க. இந்த மிசைல் ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல் மூலமா 5000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்ல MIRV தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரே மிசைலை பயன்படுத்தி 10 முதல் 12 டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். நிலத்தில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு அக்னி 6 மற்றும் சூர்யா அப்படிங்கிற 2 மிசைல்களை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அக்னி 6 மிசைல்னால 8000 முதல் 12000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். சூர்யா மிசைல்னால 12000 முதல் 16000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அக்னி மற்றும் பிருத்திவி மிசைல்களை கொண்டு சீனா மற்றும் பாகிஸ்தான்ல எந்த ஒரு பகுதியின் மீதும் இந்தியாவால் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். நீரில் இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியா போர்க்கப்பல்கள் மற்றும் சப்மரீன்களை டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. போர்க்கப்பல்கள்ல இருந்து தனுஷ் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு இந்தியாவால் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். சப்மரீன்ல இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியா K-15 மற்றும் K-4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. K-15 மிசைல்னால 700 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதுவே K-4 மிசைல்கள்னால 3500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். 2016 வருடம் அணுசக்தியால் இயங்கக்கூடிய அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பலை இந்தியா தங்களுடைய கடற்படையில இணைச்சாங்க. இந்த அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து 3500 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய K-4 மிசைல்களை லான்ச் செய்ய முடியும். நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் தூரத்தை அதிகரிப்பதற்கு இந்தியா K-5 அப்படிங்கிற சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்கள் 5000 முதல் 6000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. இந்தியாவின் நியூக்ளியர் ட்ரையட்ல இறுதியா 2015 வருடம் இந்திய கடற்படை இணைந்தது. இதன் மூலமா நியூக்ளியர் ட்ரையட் கேப்பபிலிட்டி கொண்ட உலகின் வெகு சில நாடுகள் கொண்ட பட்டியல்ல இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவின் இந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டி காரணமாக தான் சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவுடன் மோதுவதற்கு யோசிக்கிறாங்க. இப்போ இந்தியாவிடம் அணு ஆயுதங்கள் இல்லைன்னா சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவுடன் பல யுத்தங்களை நடத்தி இந்தியாவின் அணு ஆயுதங்கள் காரணமாக தான் உலகில் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாடா இந்தியா உருவெடுத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.